கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு மீடியாவுடைய நிறுவனரும் ஊடகவியலருமான சவுக்கு சங்கருடைய வீட்டை நேற்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் தலைமையில துப்புரவு தொழிலாளர்கள் என்ற போர்வையில செல்வ பெருந்தகைக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் மலத்தை கொண்டு கொட்டி, சாக்கடையை கொட்டி அந்த வீட்டையே அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள், குறிப்பா அதிமுக, நாம் தமிழ் கட்சி, அதே போல பாஜக, பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் என்று ஜனநாயக சக்திகள், எதிர்கட்சியாக எல்லோரும் இதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த செயலை கண்டிக்க வேண்டாம், ஆனா இந்த செயலை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. வேங்க வயல்ல குடிக்கிற தொட்டியில மலத்தை கலந்ததை கண்டித்த கூட்டம் சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள மலத்தை கொட்டினதை கொண்டாடுது. இந்த செயலை ஒருத்தன் கொண்டாடுறான் அப்படின்னா அவன் ஒரு மன நோயாளியா மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு மனநோயாளியா மட்டும்தான் இந்த செயலை, ஒரு ஈனத்தனமான ஒருத்தனை எதிர்க்கணும்னா நீங்க எவ்வளவோ வழிகள் இருக்கு. நீங்க வரும்போது ஒருத்தர் வாகனத்தை மறிச்சு நாங்க முறையிட்டோம்னா கூட பரவாயில்லைங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம், போராட்டம் பண்ணலாம். இல்ல ஒருத்தர் எதிர்ப்பதற்கு எவ்வளவு சமூக வலைதளங்கள்ல அவன் குறித்து பேசலாம், எழுதலாம், காணொலி வெளியிடலாம், கண்டிக்கலாம், புகார் கொடுக்கலாம், நீதிமன்றம் கொண்டு போகலாம், உச்ச நீதிமன்றம் கொண்டு போகலாம், எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு. ஆனால் இவ்வளவு கேவலமாக ஒருத்தனை எதிர்க்க முடியும், அது நம்மளுடைய மனநிலையில கூட யாராலையும் சிந்திக்க முடியாது. ஒருத்தர் நமக்கு எவ்வளவோ தமிழ்நாட்டில் ஊழல் பண்ண அமைச்சர்கள் இருக்கான், கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்கான். அதாவது கனிம வளத்துல, இயற்கை வளத்துல, மரத்தை வெட்டி பால்ல கொள்ளையடிச்சவன், பால்ல கொழுப்புல கொள்ளையடிச்சவன், வேலை வாங்கி தரதா ஏமாத்தினவன், 20 அடி தோன்றன்னு சொல்லி 200 அடி மலையை வெட்டி விட்டவன், அவன் வீட்டுல எவனுமே மலத்தை கரைச்சி ஊத்தலையே. என் மலையை வெட்டிட்டான்ப்பா, 20 அடி அனுமதி வாங்கிட்டு 200 அடிக்கு வெட்டிட்டான்ப்பா, அவன் வீட்டுல மலத்தை கரைச்சி ஊத்திட்டோம் அப்படின்னு எவனும் ஊத்துனது கிடையாது. வேலை வாங்கி தரதா பல கோடி ஊழல் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போயிட்டு வீட்டுல மரத்தை வரைச்சு ஊதுறதா செய்தி இல்லையே. இல்ல பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டாரு, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல, தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு கொண்டுட்டாருங்க டாஸ்மாக திறந்து அப்படின்னு யார் வீட்லயும் போயிட்டு இங்க மலத்தை கரைச்சி ஊத்துனதாகவோ, சாணியை கரைச்சி ஊத்துனதாகவோ, வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டதாகவோ ஒரு செய்தி இல்லையே. ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன், மலையை வெட்டுறவன், மரத்தை வெட்டுறவன், கல்குவாரி வச்சுக்கிறவன், மணல் அள்ளி திங்கிறவன், பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற அத்தனை அயோக்கிய பேரும் ரோட்டை நடமாடிக்கிட்டு இருக்கான். நீங்க சவுக்கு சங்கர் என்கிற அந்த தனி நபருக்கு நடந்ததாக இதை கடந்து போனா நாளைக்கு இந்த ஆட்சி, அதிகார வர்க்கத்தை, இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுற ஒவ்வொருத்த வீட்டிலும் நடக்கும். இன்னைக்கு இது சர்வசாதாரணமா சவுக்கு சங்கர் துப்புரவு தொழிலாளர்களை இழிவுபடுத்தினார், துப்புரவு தொழிலாளர்களை அவமானப்படுத்தினார். சவுக்கு சங்கர் துப்புரவு தொழிலாளர்களை அவமானப்படுத்தினாரு அப்படின்னா வழக்கு போட்டு ஜெயில போடு. யார் தடுத்தது உங்களை? அவர் மேல புகார் கொடு. அரசு உங்க அரசு, ஆட்சி உங்க ஆட்சி. சாதாரணமா பண்ணிருக்கலாமே. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்த செயலை நாங்க கண்டிக்கிறோம், ஆனா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த யாருக்கு பண்ணிருக்க மாட்டாங்க, இருந்தா உறுப்பினரை காட்ட சொல்கின்றாரு. சார், யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் நேற்றைக்கு நடந்த சம்பவத்துக்கு உங்களை தான் அவர் குற்றம் சாட்டுகிறார். உங்க பதில் என்ன? இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே கண்டிக்கிறேன். அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்த போன லேடியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸ்ல உறுப்பினர் கார்டு தான் கொடுக்க சொல்லுங்க. உறுப்பினர் கார்டு அவங்க காங்கிரஸ்ல இருக்கான்னு கொடுக்க சொல்லுங்க. இந்த செயலுக்கு தலைமையேற்று போன வாணிஸ்ரீ விஜயகுமார் முகநூல் பக்கத்துல நேரலை போடுறாங்க. 6 வீடியோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. கிட்டத்தட்ட சாயந்தரம் 6 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இது கண்டனம் தெரிவிக்கப்பட்ட உடனே காவல்துறை இந்த வழக்கு இதை சீரியஸா போயிட்டு காவல்துறை சவுக்கு சங்கர் புகார் கொடுத்த பிறகு, அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த பிறகு, சமூக வலைதளங்கள்ல இது பேசுபடு பொருளாக மாறிய பிறகு தன்னுடைய முகநூல் பக்கத்துக்குரிய நேரலைகளை அளிக்கிறாங்க. நீ தப்பே செய்யல, சவுக்கு சங்கர் துப்புரவு தொழிலாளர்களை அவமானப்படுத்துக்காக நான் வீட்டுல போய் நாங்க அந்த மாதிரி பண்ணணும்னா எதுக்கு முகநூல் நேரலை அளிக்கணும், எந்த காணொலி காட்சி அளிக்கணும்?
தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது இப்படி ஒரு சம்பவத்தை செய்துவிட்டு 24 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் யார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யல, யாரும் கைது செய்யப்படலை. காங்கிரஸ் உடைய பெருந்தலைவர் பெருந்தகை செல்வ பெருந்தகை சொல்றாரு, இவங்க உறுப்பினர் அட்டை காங்கிரஸ்காரங்க கிடையாது. அந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் தன்னுடைய முகநூல் பக்கத்துல இந்த செல்வ பெருந்தகை எடுத்து கூட 1000 புகைப்படங்கள் இருக்கு. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்திய யானசேகரன் திமுக ஆதரவான திமுக உறுப்பினர் கிடையாது சொல்லி உருட்டுனாங்களோ, அப்படி வாணிஸ்ரீ விஜயகுமாரும் காங்கிரஸ் ஆதரவாளர் காங்கிரஸ் உறுப்பினர் சொல்லி உருட்டுவாங்க. வாணிஸ்ரீ விஜயகுமார் மட்டும் இல்ல, அந்த கூட்டத்துல ஆர்கனைஸ் பண்ணி போன அத்தனை பேரும் புளியந்தோப்புக்காரன். நான் நேத்துடைய காணொலி சொல்லியிருந்தேன். சுமதி புத்தனேசன் எழும்பூர் தொகுதியினுடைய 77வது வார்டு கவுன்சிலருடைய புருஷன் அந்த புத்தனேசன். அப்புறம் ராகவன், ஒய்சி ராகவன், திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர், எல்லாம் காங்கிரஸ்காரன். அங்க போன ஒருத்தர் கூட துப்புரவு தொழிலாளர் கிடையாது என்பதுதான் சவுக்கு சங்கருடைய குற்றச்சாட்டு. எல்லாருமே ஏதோ புதுசா அந்த இதுல வேலை பார்ப்பாங்க இல்லையா, சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரிஃப்ளெக்டர் கூடிய ட்ரெஸ்ஸை அன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்போ இது ஒரு திட்டமிட்டு தாக்குதல். இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய, எழுதக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நபர்களை எந்த வடிவத்திலும் முடக்கணும் அப்படின்னு காவல்துறை இது பின்னணியில் இருக்கு அப்படிங்கிறதான் சவுக்கு சங்கருடைய குற்றச்சாட்டு இருக்கு. இதுல மிகப்பெரிய வேதனையா இருந்தது என்னன்னா, சவுக்கு சங்கர் மீது எனக்கு கருத்து வேற்றுமை இருக்கு, கருத்து மாறுபாடு இருக்கிறது. அவருடைய காணொலிகளில் பல காணொலிகளுக்கு உடன்பாடு கிடையாது, அவருடைய ஐடியாலஜி எனக்கு உடன்பாடு கிடையாது. நானே கடுமையான விமர்சனங்களை சவுக்கு சங்கரோட வச்சிருக்கிறேன். ஆனால் ஒருத்தன் ஒரு ஆட்சி எதிர்த்து பேசுறாங்கிறதுக்காகவே அவன் பேசவே கூடாதுன்னு சொல்லி அவர் தாயாருக்கு நெருக்கடியை கொடுத்து அவன் வீட்டை காலி பண்ண வச்சு, அவன் ஆபீஸை காலி பண்ண வச்சு, அவனை நடுத்தர நிப்பாட்டி அவன் வாழவே கூடாது, அவன் பேசவே கூடாதுன்னு நினைப்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதெல்லாம் வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிற வெள்ளக்காரனுடைய ஆட்சியா? ஆர்டிகல் 19 படி கருத்து சுதந்திரம் எந்த வடிவத்திலும் இருக்கலாம் என்று அரசியல் சட்டம் சொல்கிறது. உலகம் முழுமைக்கும் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது சவுக்கு சங்கர் இன்னைக்கு இதுதான் என்னுடைய கடைசி காணொலி, நான் இனிமேல் பேச மாட்டேன், என் தாயாரை பழி கொடுத்து, என் தாயாரை என்ன சொல்றது, உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட பிறகு நான் வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை, இது எண்டு முடிச்சுக்கலாம்னு சொல்லி நேற்று காணொலி வெளியிட்டது உண்மையிலே ஒரு அதிர்ச்சிங்கிறத தாண்டி பெரிய வேதனை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய அசிங்கம். அந்த மலம், அந்த சாக்கடை, அந்த கழிவு சவுக்கு சங்கர் வீட்டில் கொட்டப்பட்டதாக யாரும் நினைக்க கூடாது. அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் மேல, தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி எதிர்த்து, அதிகார வர்க்கத்தை எதிர்த்து, தவறுகளை எதிர்த்து எவன் பேசுறானோ உங்க வீட்டில் கொட்டுவோம்டா, உங்க மூஞ்சில எரிவோம்டா, உங்களை அடிப்போம்டா, உங்களை நிற்கதியா உங்க குடும்பத்தை மிரட்டுவோம்டா. நேற்றே சவுக்கு சங்கருடைய வீட்டை காலி பண்ணி சொல்லிட்டாங்க, அலுவலகத்தை காலி பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னொரு அலுவலகம் கிடைக்கும், ஒரு வீடு குடிப்போம், நல்லவர்கள் யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்க, துணிச்சலான ஆட்கள் கொடுப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா சவுக்கு சங்கர் இந்த முடிவை எடுத்துக்க கூடாதுங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. இவர்களை எதிர்த்து கண்டிப்பா கொல்லுவான், அவன் உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுப்பான், மிரட்டுவான். இதே அடக்குமுறை என் மீதும் யோகப்பட்டிருக்கு. ஆசையா வாங்கின காரை உடைச்சானுங்க, பொய் வழக்கு போட்டானுங்க, செல்போனை பறிச்சு வச்சு அதுல இருக்கிற ஆடியோ வீடியோவை வெட்டி ஒட்டி பரப்புனானுங்க, தொடர்ச்சியா 3 முறை கைது பண்ணி 330 நாட்கள் ஜெயில போட்டானுங்க. சிறையில இருந்து வெளிவந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வயிறு பிரச்சனை இருக்கு. எவ்வளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் உணவு ஒத்துக்க மாட்டேங்குது. 1 வருஷம் ஜெயில கிட்டத்தட்ட வெளியே 3 வருஷம் ஆக போது, இன்னும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப முடியல. 1000 நோய்களை அந்த சிறை கொடுத்தது. அதுதான் அந்த திமுக ஆட்சி எதிர்த்து பேசுறவன் கொடுக்குற தண்டனை. அப்போ அவ்வளவு நெருக்கடிகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இப்ப வரைக்கும் இந்த ஆட்சி எனக்கு கொடுக்குது. அதே போல பெலிக்ஸ் கொடுக்குது, அதே போல சவுக்கு சங்கருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா எங்களை ஏத்து பேசுறா, என்ன வேணாலும் செய்வோம். இது நேரடியா முதலமைச்சர் சொல்றாரா, முதலமைச்சர் செய்ய சொல்றாரானா, அதிகார வர்க்கம், காவல்துறை, அமைச்சர்மார்கள் எவனோ அல்லக்கை 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்கறான் அப்படிங்கிறதா எல்லாருடைய குற்றச்சாட்டும். நான் கூட வெளியே சொன்னேன், உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் கூட என்னுடைய கைதுல உடன்பாடு கிடையாது. ஆனா கீழே இருக்கக்கூடிய அல்லக்கைகள் நல்ல பேர் வாங்கணும். பாருங்க, திமுக ஏத்து பேசக்கூடிய நான் துறைமுறை ஒழுத்துக்கு போட்டோம், திமுக ஏத்து பேசக்கூடிய சவுக்கு சங்கரை முடக்கிட்டோம், திமுக ஏத்து பேசக்கூடிய பெலிக்ஸை முடக்கிட்டோம் அப்படின்னு இந்த ஆட்சிக்கிட்டையும் அதிகார வர்க்கத்தையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக சில அதிகாரிகளும் சில அல்லக்கைகளும் சேர்ந்து செய்கிற ஈனத்தனமான செயல் தான் இந்த செயல். இந்த செயலை ஒருத்தன் கொண்டாடுறான்னு வைங்க, அவன் தான் 1 நம்பர் சைக்கோ. உண்மையிலே சவுக்கு சங்கர் அவருடைய தாயாருடைய மணல் இருந்து பார்க்கும்போது 50 பேர் சூழ்ந்து நிற்கிறான், சாக்கடை கழுவி மலத்தையும் வீட்டில் கொட்டுறான்,
வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு குப்பையை போட்டா கூட நமக்கு என் வீட்டுக்கு போடுறங்கிற ஒரு கோபம் வரும், ஒரு கேள்வி பிறக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு குப்பையை கொண்டு போகும்போது வடிஞ்சிட்டு போயிட்டா கூட அது நமக்கு அருவருப்பா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுடைய கழிவு குப்பை கீழே சிந்தினா கூட அருவருப்பா நினைப்போம். எங்கிருந்தோ கொண்டு வந்து மலத்தையும் சாக்கடையும் ஒரு 3 வாயில கொண்டு வந்து பெட்ரூம்ல, கிச்சன்ல, டைனிங் டேபிள்ல ஊத்துறான்னா ஈரக்குலை நடுங்கிறாதா? எவ்வளவு ஒரு கேவலமான இருக்கும். மனம் எவ்வளவு வலிக்கும். எவன்டா நீ, யாரா நீ என் வீட்டுல ஊத்துறன்னு இருக்கும்ல. இன்னொன்னு, அப்ப ஒரு தாயை என்ன வார்த்தை பேசக்கூடாது அந்த வார்த்தையை சொல்லி திட்டிருக்கானுங்க. ஒரு தாய்க்கு முன்னாடி மகனை திட்டிருக்கானுங்க. இவங்க எல்லாம் நல்ல மனநிலையில பிறந்தாங்களா, நல்ல மனநிலையில இருந்தாங்களா? முதல்ல இவங்க அத்தனை பேரையும் தமிழக காவல்துறை இதுக்குள்ள கைது பண்ணிருக்க வேண்டாமா? அந்த தாயுடைய தைரியம் மிகப்பெரிய தைரியம், போற்றுதலுக்குரிய தைரியம். உண்மையிலே எனக்கு அந்த காணொலியை பார்த்த பிறகு அந்த தாயார் மீது மிகப்பெரிய மதிப்பு வந்தது. கண்டா என்ன, பெரிவாளனை மீட்டெடுக்க அற்புதமாக போராடினாங்க. சவுக்கு சங்கருடைய கருத்துல நமக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆனா ஒரு தாயாக என் மகன் சரியாத்தானே பேசினா, உங்களுக்கு ஆதரவா தானே பேசினா, தன் மகனை விட்டு கொடுக்காம இறுதி வர அந்த தாய் போராடினாங்க. ஒரு சுட்டு என்ன சொல்றது, உறுதிப்பாடு குடையாம ஊடகங்களை பேட்டி கொடுக்கும் போது உறுதியா நின்னாங்க. அது உண்மையிலே போற்றுதலுக்குரியது. எல்லா தாய்க்கும் இந்த மனநிலை வருமா, இந்த பக்குவம் வருமா, இந்த பொறுமை வருமா, இந்த தைரியம் வருமானு தெரியல. ஆனா சவுக்கு சங்கருடைய தாயாருடைய தைரியம் எல்லாருக்கும் வரணும். இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த தைரியம் இருந்தா மட்டும்தான் இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராட முடியும். சவுக்கு சங்கருடைய இந்த முடிவு என்பது அது திரும்ப பெறணும். அவர் மீண்டும் இந்த தளங்கள்ல அவர் நல்லதோ கெட்டதோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, அவருடைய கருத்தை பதிவு பண்ணிட்டோம். அந்த கருத்துக்கு எதிர்கருத்து நம்ம வைப்போம். சவுக்கு சங்கர் ஒரு கருத்து சொல்லிட்டு நம்ம எதிர்கருத்து வைப்போம். எதிர்கருத்து பேசுறவங்க முடக்கி போடணும், பேசவே கூடாது. நம்ம யாரையும் என்னைக்க சொல்லிக்கோமா, பேசக்கூடாது. உண்மையிலே நம்ம எதிர்த்து பேசக்கூடிய அத்தனை பெருமனையும் 1000 வழக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் வழக்கு போடணும், எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைக்கிற ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில பேசக்கூடிய நபர்களை கூட போய் தொலைறாம தான் நம்ம கடந்து போறோம். ஒரு சிலர் எல்லை தாண்டி போகும்போதுதான் காவல் நிலையத்தில் நம்ம புகார் கொடுறோம், புகார் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா சவுக்கு சங்கர் போன்றவர்கள் தவறு செய்தால் வழக்கு போடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி செயலை செய்து அவர் பேசவே கூடாது என்பது முடக்க நினைப்பது, இது சவுக்கு சங்கர் அதை ஏற்றுக்கொண்டு நான் பேச மாட்டேன்னு விலகி நிற்பதும், இது அதிகார வர்க்கத்திற்கு பயந்து சவுக்கு சங்கர் போயிட்டாரு, அதிகார வர்க்கம் வென்று விட்டது அப்படின்னு தான் அது ஆகும். அவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு, உயிரே போனதுக்கு அப்புறம் நான் யாருக்கு போராட போறேன், என் தாயே போயிட்டான்னா ஒரு கதை உடைஞ்சு தாயார் மேல விழுந்திருந்தா அவங்க இறந்துருப்பாங்க, அப்ப நான் யாருக்காக பேச போறேன்னு கேட்கிறாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சரிதான். தாயாருக்கு எது நடந்தாலும் நம்ம நிற்கதியா நின்னாலும் நம்ம போராடணும், போராடித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த அதிகார வர்க்கம் என்ன வேணாலும் செய்யும், அதை எதிர்த்து நம்ம நிக்கணும். நம்மளை வீழ்த்த முடியாம நம்ம குடும்பத்தை வீழ்த்துவான், குடும்பத்தை அசிங்கப்படுத்துவான், நம்மளை அசிங்கப்படுத்துவான், எல்லாம் செய்வான். அதை தாண்டி நிற்பதுதான் மிகப்பெரிய ஒரு துணிச்சல். அதை சவுக்கு சங்கர்கள் இந்த நேரத்துல மீண்டும் அவர் சவுக்கு மீடியாவை நடத்த வேண்டும். எதிர்கருத்து இருந்தால் நம்ம இதை எதிர்த்து பேசுவோம். அதற்காக முடங்கி சவுக்கு மீடியாவில் நடத்த மாட்டேன்னு சொல்வது அது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கே ஆபத்தானது. ஏன்னா நான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் பேச முடியாதுன்னு சொல்லுவாரு, நாளைக்கு இன்னொருத்தர் பேச முடியாதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் இந்த கூடாரத்துக்கு நல்லா கோணை சாப்பிட்ட மாதிரி, குச்சை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சவுக்கை வீழ்த்தியாச்சு, அடுத்து சாட்டையை வீழ்த்துவோம், அடுத்து நெட்ஃபிளிக்ஸை வீழ்த்துவோம், அடுத்து என்ன தமிழ் தேசியம் பேசக்கூடிய வலைவலிகளை ஒவ்வொன்றையா முடக்குவோம், அப்புறம் பொதுவாக இருக்கக்கூடிய வலைவலிலாம் முடக்குவோம். திமுக ஆதரவு மட்டும்தான் இருக்கணும், அவங்க மட்டும்தான் இருக்கணுங்கிற மனநிலை உருவாக்கப்படும். அதனால சவுக்கு சங்கர் மீண்டும் அவருடைய காணொலிகளை போடணும். இதுல சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அப்படிங்கிறத தாண்டி இந்த செயலுக்கு எதிராக, இந்த இழி செயலுக்கு எதிராக மரியாதைக்குரிய காங்கிரஸ் கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட இதை கண்டிச்சிருந்தாங்க. அது கண்டிப்பா பாராட்டுக்குரியது. காங்கிரஸுக்குள்ள இருந்தாலும் இந்த செயலை கண்டிக்கிற ஒரு மனநிலை இருக்கு. செல்வ பெருந்தகையில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சவுக்கு சங்கர் இந்த செயலை செய்வதே ஒட்டுமொத்தமா செல்வ பெருந்தகையுடைய இடத்தை காலி செய்வதற்கா. செல்வ பெருந்தகையை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர், அவருக்கு வேண்டப்பட்டவர்னா திருவள்ளூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருடைய தங்கை கணவர் சசிகாந்த் செந்தில், அவருக்காகத்தான் சவுக்கு சங்கர் வேலை பார்க்கிறாரு. இத மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கதையை யாரால யோசிக்க முடியும்? சவுக்கு சங்கர் சசிகாந்த் செந்திலுக்காக வேலை பார்க்கிறார் அப்படின்னா சவுக்கு சங்கரே தன் வீட்டுல கொண்டு மலத்தை ஊத்தினாரா? சவுக்கு சங்கரே தன் வீட்டுல தன் தாயாரை மிரட்டினாரா? சவுக்கு சங்கரே தன் வீட்டை உடைச்சாரா? உடைச்ச மற்றவர் காங்கிரஸ் கட்சிக்காரன். காங்கிரஸ் கட்சிக்காரன் செல்வ பெருந்தகை ஆதரவாளர், செல்வ பெருந்தகை மேல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கூடிய குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் வச்சதுனாலதான் இது நடந்துக்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் சொல்றாரு,
சசிகாந்த் செந்திலை மாநில தலைவராக ஆக்குவதற்கு தான் சவுக்கு சங்கர் வேலை பார்க்கறான்னு சொல்றாருன்னா இந்த செல்வ பெருந்தகை எவ்வளவு பெரிய குற்ற பின்னணி கொண்டவராக, எவ்வளவு கொடூர எண்ணம் கொண்டவராக இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இவரை போன்றவர்களை காங்கிரஸ் கட்சிக்கு, காங்கிரஸ் ஒரு கேவலமான கட்சி, ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்களை கொள்வதற்கு காரணமா இருந்த கட்சி, இங்கே பல லட்சக்கணக்கான கோடிகளை ஊழல் செய்த கட்சி, ஒரு நாசமா போன கட்சி. அந்த நாசமா போன கட்சியில ஒரு நாசமா போன ஒருத்தரை மாநில தலைவர் ஆக்கி வச்சிருக்காங்க. எந்த எல்லைக்கும் நாங்கள் போவோம் என்று நினைக்கிற செல்வ பெருந்தகையுடைய இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அவர்கள் தலைமையில சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்காங்க. இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட வேண்டும். உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட அத்துணை பேரும் கைது செய்யப்பட வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ